கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இது ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? என்ன என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும்னு சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு? சாலை சரியா போட்டுருவிய, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு எங்க சொத்த வித்துட்டு இருந்து கொடுப்பீங்களா, எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதுல என்ன இதெல்லாம்? இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சு. கொடுமையை துடைக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சா அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசியா ஓடனா இல்லை காயிலாங்கலையில் ஓடக்கூடிய பல இரும்பைலாம் பஸ்ன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு, மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய புத்தம் புதுசுனே. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா? அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா? இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா? சாலையில நீர் தேங்குதா? தமிழகத்துல திமுகவோட ஆட்சி காலமானது முடிவுக்கு வந்து 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா கட்சி வந்து வெற்றி பெற்று தற்போது தமிழகத்துல ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திமுகவை ஒழிச்சு கட்டணும், திமுகவை ஒழிச்சு கட்டணும், திமுக தான் தமிழகத்திற்கு ஒரு தீய சக்தி அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தாவேகா வந்து கடந்த திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தற்போது பெயர் மாற்றம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை வந்து காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில தற்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாயுமானவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து பொது விநியோக திட்டம் அப்படின்னு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பது திமுக கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை வந்து தற்போது தாவேகா அரசு வந்து பெயர் மாற்றம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதாவது அவரை மாத்தி இவரு, இவரை மாத்தி அவரு அப்படின்னு ஆள் மட்டுமே மாறுறாங்களே தவிர ஆட்சி முறையானது மாறி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. இவர் வந்தா இதெல்லாம் மாறிடும், புத்தம் புதுசா ஆட்சி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஆனா அப்படியெல்லாம் எந்த ஒரு மாறுதலையும் பார்க்க முடியல. குறிப்பா ரேஷன் அரிசி வந்து நெல்ல இருந்து விளையிற நெல் வந்து எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ரேஷன் கடைகள்ல விற்கப்படக்கூடிய அரிசி மட்டும் ஏன் தரம் குறைவா இருக்கு? சாலைகள் ஏன் குண்டும் குழியுமா இருக்கு? டாஸ்மார்க்க மூட வாய்ப்பே இல்லையா? தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, ஆனா அந்த சாராயத்தை கொடுத்து தாலி அறுத்துருவாங்க. இப்படியான ஒரு ஆட்சி முறை தான் இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எனவே மாற்றம் அப்படின்றது இதுல எங்க இருக்கு? மாற்றம் அப்படின்னா ஆள் மாற்றம் மற்றும் கிடையாது, அடிப்படை அரசியல் மாற்றம் தான் உண்மையான மாற்றம் அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா பேருந்துகள்ல பயணிக்கக்கூடிய மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயண திட்டம் வழங்கும் சூழல்ல இதனால இழக்கக்கூடிய பணங்களை வந்து நீங்க உங்க சொத்தை வித்து ஈடுகட்டுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கூட முன் வச்சிருக்காரு. சீமான் அவர்கள் எப்பவுமே இலவசத்துக்கு எதிர்ப்பு
அப்படின்றதுனால எப்பவுமே தொடர்ந்து ஒரு இலவச திட்டம் வரும்போது இலவசங்கள் நாட்டோட வளர்ச்சியை கெடுத்துரும், கடன் வளர்ச்சியை மட்டும் எப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்க முடியும் அப்படின்ற தன்னோட ஆதங்கமான ஆவேசமான கேள்விகளை முன்வைப்பது வழக்கமா இருக்கு.